irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு சோம வல்லியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்புடைய டேரிஃப் வார் இந்தியா மேலே 50% போட்டிருக்காரு. வரும் வாரங்களில் மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு ஹேஷியங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்தியா ப்ரிப்பேர்ட் அப்படின்னும் இந்தியாவோட சைடில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பேசிக்காக இந்த ட்ரேட் வார் இது வந்து அமெரிக்காவுக்கு பாதகமா இந்தியாவுக்கு பாதகமா? எஃபெக்ட்ஸ் யார் மேலே சார்? அமெரிக்காவுக்கு பாதகம் இல்லை, ஓகே, இந்தியாவுக்கு பாதகம். அமெரிக்கா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிற பொருட்களை வேறு எங்கேருந்து வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்தியா அவங்க சொல்கிறத கேட்குற பட்சத்தில், இந்த நம்முடைய தேவைகளை காப்பாற்றிக்கிற பட்சத்தில் நாம் சில சமாதானங்கள், சில இழப்புகளை நம்ம சந்திக்கணும். இல்லை அதை நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஏற்றுமதியை நாம் இழக்கணும். ஏற்றுமதியை இழக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பல்வேறு தொழில் சார்ந்த மக்களுக்கு இழப்பு என்பது ஒன்று. இந்தியா என்ற நாட்டுக்கு வர வேண்டிய அந்நிய செலவாணி குறையுங்கிறது மற்றொன்று. அதன் காரணமாக டாலர் மதிப்பு மாறுதல் அடையும். டாலர் மதிப்பு மாறுதல் அடைந்தால் கச்சா எண்ணெய் விலையில் அது தெரியும், அது பணவீக்கத்துக்கு போகும். அது மாதிரி அதுக்கு ஒரு பெரிய அளவில் இருக்காது என்பது தவிர பாதிப்பா இல்லையா என்றால் பாதிப்பு தான். நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, இதை நம்ம தவிர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். நாம் எடுக்கிற முடிவுகள் நம்ம வேறு சிலவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்க, நம்முடைய சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய சக்தியை நாம் இழக்காமல் இருக்கிறதுக்கு, அவர்களுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நாம் ஒரு சின்ன விலை கொடுக்கத்தான் வேணும். அடிபடாமல் சண்டை போட முடியாது, இது சண்டை தான். இந்த சண்டையில் நமக்கு ஆப்ஷன்ஸ் பிஃபோர் அவர் பிளேட்டு பார்த்தோன்னா 2 இருக்குது. ஒன்று, அவங்களுடைய டேரிஃபை ஏற்றுக்கிட்டு நம்ம இப்படியே ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவது. இல்லை அப்படின்னா அந்த டேரிஃப் வாரில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட டைரி மற்றும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்க பொருட்களை அதாவது அமெரிக்க விவசாய பொருட்களையும் டைரி பொருட்களையும் இந்தியாவிற்குள் அனுமதிப்பது. இதில் ஒன்று விவசாயிகள், இன்னொன்று இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா டைரி இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒன்று இழக்கணுன்ற மாதிரி இந்த விஷயத்தில் நிற்கிறது. இதில் எது பெஸ்ட் ஃபார் இந்தியா? இல்லை, அது தொடக்கம் அப்படி இருக்குது. லெஸ்ஸர் டேமேஜ்னு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் கொண்டு நிறுத்துகிற இடத்துல அது நிற்க வேண்டும் என்பதில்லை. இப்போதைக்கு அந்த இடத்துல இருப்பது போன்ற தோற்றம் கொடுக்கப்படுது. நீங்கள் விவசாய பொருட்களையும் டைரி பொருட்களையும் வாங்கிக்கிங்கன்னு சொன்னதை நம்ம மறுத்தாச்சு. அதற்கு பிறகு ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்வதையும் நம்ம மறுக்கிறோம். ஆனால் நாம் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டியது, நம்ம விவசாய பொருட்களையும் பால் மரபணு மாற்றம் செய்ததையும் நாம் அனுமதிக்க வேண்டாம்ங்கிறது. ஆனால் ஒரு தீர்வு வர வேண்டும் என்கிற பொழுது ஒரு பேச்சுவார்த்தையில் சிலதை விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அதான் நெகோசியேஷன். இப்போ முழுக்க அமெரிக்காவோடு நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் சில தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். அவருடைய நட்பு நாடுகளாக இருக்கிறது, எப்படி முன்னாடி நம்ம அணுசக்தி அமெரிக்காவையும் மீறி நாம் ஒப்பந்தம் போட்ட பொழுது நமக்கு பல்வேறு நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய தொடர்பை அவங்க துண்டித்தாங்க. ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஒரு பகுதி, பட் அது நாட் இன் ஐசோலேஷன். மற்ற அரசியல் தொடர்புகள் மற்ற நாடுகளோடு இருக்கிறது எல்லாம் இதில் ஒன்று சேரும். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை என்று சொல்லிவிட்டால் நாம் வேறு இடங்களை தேடுவோம். வேறு இடங்களை தேடுகிற பொழுது அது சைனாவாக இருக்கக்கூடாது. அது சைனாவாக இருந்தால், சைனா ஏற்கனவே நாம் ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு வர்த்தகத்தை சைனாவோட தொடர்ந்து அதிகரித்து இப்போது சைனாவிலேருந்து பல பொருட்கள் வருவதற்கு பழகிவிட்டோம். அதற்கு பிறகு சைனா இப்போது ரேர் எர்த் மெட்டீரியலை நிறுத்தியிருக்காங்க, அந்த காந்தத்தை நிறுத்தியிருக்காங்க. நமக்கு தேவைப்படுகிற பல்வேறு விவசாயத்துக்கான உரங்கள், கெமிக்கல்ஸை நிறுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க நிறுத்துகிற பொழுது இந்த தொழிற்சாலைகள்லாம் நின்று போயிடுது.
இப்போ இது தொடர்பான விஷயங்கள்லாம் கெட்டு போகுது. அப்போது நம்மளுடைய EV வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்கே மாறி போயிடும், நம்மளுடைய சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் மாறி போயிடும், நம்மளுடைய க்ரீன் எனர்ஜி கனவு மாறி போயிடும். லித்தியம் அயன் ப்ரொடக்ஷனும் இது எல்லாம் வந்து சீனாவால் செய்ய முடியும். நம்ம சீனாவை நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. நம்ம யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு வந்து நிகரமாக அவங்க நம்மளோட பல மடங்கு அதிகமாக நமக்கு பண்ணுறாங்க. நம்மகிட்ட ரா மெட்டீரியல் தான் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில் நம்ம எதையாவது கொடுக்கணுங்கிறதுக்காக ரா மெட்டீரியலை கொடுத்து வாங்கிறது வந்து நிறைவடைந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். அது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இதில் வந்து அமெரிக்காவோட நம்ம ஒரு உலகத்தில் ஒரு பேலன்ஸ்ன்னு பார்க்குறபோது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஓரளவுக்கு ஒரு நான் பிளேயர் மாதிரி கொஞ்சம் நாளாக இருக்காங்க. இப்போ தான் இந்த வார்னால தான் ரஷ்யாவே எடுபடுது. இல்லைன்னா சீனாவா அமெரிக்காவான்னு இருந்ததில் நாம் ஒரு எமர்ஜ் ஆனோம். இப்போது ரஷ்யா, பிரிக்ஸ்னு வேறு இடங்களில் நம்ம வேறு இடங்களில் ஒரு வீக்கம் தெரியுது. அப்போது சீனாவை முழுக்க நாம் சார்ந்து விடக்கூடாது. அமெரிக்கா கூட வியாபார நோக்கங்களுக்காக விட்டு கொடுக்கலாம், அமெரிக்கா கூட அவங்க நமக்கு விட்டு கொடுக்கலாம், வேறு ஏதோ பண்ணி முடியும். ஏன்னா அவங்க வந்து கொள்கை மாதிரி நம்மளோட எதிரி இல்லை, வியாபார எதிரி. ஆனால் சீனா நமக்கு கொள்கை எதிரி. அவங்க எப்படின்னா நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. நம்மளுடைய எதிரி நாடு தான். நம்பர் 1 நம்பர் 2ன்னு நம்ம வந்து சீனாவையும் பாகிஸ்தானையும் தான். இந்தியாவை வந்து தோக்கணும்னு நினைக்கிற நாடுகளாக இருக்கும், எல்லையில் இருக்கும். பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஏற்கனவே 2 பேரும் போர் தொடுத்துருக்காங்க, நம்ம பதிலுக்கு பண்ணியிருக்கோம். அமெரிக்காவோட அப்படிலாம் இருந்ததில்லை. அவங்க ஒரு வியாபார நாடு. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன லாபமோ அதை பார்ப்பாங்க. அதுவும் தற்செயலாக இப்போ வந்து ஒரு வியாபாரியே அதிபராக வந்துட்டார். அது ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. ஆமாம். அது தவிர அவருக்கு வந்து மேற்கொண்டு ஒரு அவர் சொன்னதை எல்லோரும் கேட்கணுங்கிற ஒரு ஆசை, கேட்கலைன்னா தண்டிக்கணுங்கிற ஒரு வேகம், இதெல்லாம் இருக்கிற ஒருத்தர் கூடுதல் மெஜாரிட்டியோடு வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு தற்செயல் அண்ட் ஆபத்து. அதனால் இது நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி தான் நம்ம இந்தியா உறுதியாக இருக்கோம். அப்படி இருக்கிறது தான் சரி. ஆனால் நான் வந்து எதுவுமே அடிப்படாமல் நான் இதில் வெளியில் வந்துட முடியுங்கிற அளவுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு நிகரான நாடு, பெரிய நாடு இல்லை. சீனாவே அப்படி பண்ண முடியாது. சீனாவும் அந்த சந்தையை எதிர்பார்க்குறாங்க, அங்கே விற்கணும். அமெரிக்கா எதுவுமே வாங்காமல் போயிட்டாலும் சீனா கெட்டு போயிடும். அது போன்ற நமக்கும் அப்படி இருக்குது. அதனால் நம்மளாக ஒரு பெரிய ஒரு போலியாக நம்மளும் அமெரிக்கா அளவுக்கு நமக்கு இன்னும் நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் குறைவு தான். நம்ம வேகமாக கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ந்துருக்கோம். ரொம்ப குறைவுலேருந்து $2,500 வந்திருக்கோங்கிறது தவிர பல நாடுகளும் $10,000 இருக்கிற நிலைமையில் நம்ம 2,500 தான் இருக்கோம். இன்னும் பலருக்கும் பலதும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏற்றுமதி கெடுறது பரவாயில்லை, அதுக்காக நாங்கள் வந்து மானத்தை இழக்க முடியாது. நாங்கள் வந்து எங்கள் விவசாயிகளை பழி கொடுக்கோம், எல்லாம் சரி. அதே சமயத்தில் அதுக்கு ஒரு விலை இருக்குது. இப்போது குறைஞ்சபட்சம் 50லே அவர் நின்னார்னா இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டால். அவங்களுக்கு குறைந்த விலையில் வட்டியில் கடன் கொடுக்க முடியும். ஸோ அவர் போடுற 50%ல் ஒரு 25% அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுன்னா, நம்ம ஏற்றுமதியாளர்கள் ஒரு 10% ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இறக்குமதியாளர்கள் அங்கே அரசாங்கம் இல்லை, அவங்க ஒரு 15% ஏற்றுக்கிட்டாங்கன்னா திருப்பி இதே ஏற்றுமதி தொடரும். அதுதான் இன்னும் ஒரு ஆண்டு கழித்து நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாரும் எப்படி ஒரு புது ஈக்குவலிபிரியத்துக்கு வருவாங்க. இது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகும். உலகம் வந்து எல்லாரும் கடைசியில் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ரஷ்யாக்கிட்டே அமெரிக்கா வாங்கிக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போ நம்ம போயிங் வேண்டான்னு சொல்கிறோம், வாங்க மாட்டோங்கிறோம். அங்கே இருக்கிற போயிங் நிறுவனத்தர்கள் போய் அவங்க கூகுளை வந்து அவர் இங்கே போகாதீங்கன்றாரு, அவர் போய் சொல்லுவார். அப்போது அந்த மாதிரி அங்கே இருக்கிற பல வியாபாரிகளுக்கும் இந்தியா தேவை. ஸோ ஒரு வியாபாரம் தான் தேசங்களை இணைச்சி வைக்கும், ஒரு வியாபாரம் தான் பிரித்து வைக்கும் அரசியலோட. அந்த விதத்தில் பார்த்தா வந்து நிச்சயமாக த குட் சென்ஸ் வில் ப்ரிவெயில் லிட்டில் லேட்டர் இஃப் நாட் நவ். அது வர தாமதமாகும். அதுக்கு இவர் ஒரு பெரிய தடையாக இருக்கார். இவர் ஒரு நார்மலாக யோசித்து செய்கிற மாதிரி இவர் செய்யாமல், இவர் வந்து இப்போ ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் அ ஃபேஸ் சேவிங் ஆக்ட் ஃப்ரம் இந்தியா. அவர் வெற்றின்னு அவர் சத்தம் போட்டு எந்திரிச்சு தான் இதை மாற்றுவார். அவர் தோல்வின்னு அவர் இறங்கி மாற்ற மாட்டார். அதை அவரால் ஏற்றுக்கவே முடியாது. சில மனிதனுடைய பர்சனாலிட்டி அப்படி தான். அவர்களால் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில் கூட ஒரு தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இவர் வந்து வெற்றி பெற்றதாக காமிச்சு நாம் தோல்வி அடையாத மாதிரி ஒரு தீர்வை நம்ம பண்ணணும். அதான் ராஜதந்திரம். இப்போது நம்முடைய விவசாயிகளையும் நம்முடைய மக்களையும் காப்பாற்றி கொண்டு அதை விட்டுரு, உனக்கு வேறு என்ன வேணும் கேளு என்பது போல் நாம் இந்த பேச்சுவார்த்தையை மாற்றணும். அதுதான் அந்த விலையா? ஏன்னா அந்த விலையை நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்?
இருந்தால் பெஸ்ட்டு பெட்டர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பயன்படுற பொருட்களுக்கு கூட விலை வளைச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். பரவாயில்ல, நம்ம எங்கேயோ வாங்குறது அமெரிக்காவிலேருந்து வாங்கலாம். இப்போ எண்ணெயே அவங்கள்ட்ட வாங்கலாம். நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ், டிஃபென்ஸ் டீல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா அதை வாங்கலாம். அது வந்து அது குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்காக ஒரு டிஃபென்ஸ் ஐட்டத்தை சூட்டபிள் இல்லாத நம்ம வாங்கிடக்கூடாது. ஆயில் வாங்கலாம். இப்போ வந்து ரஷ்யாவிலேருந்து வர்ற ஆயிலுக்கே உலக சந்தையில் முன்னாடி போர் ஆரம்பித்த போது ரஷ்யா ஆயில் வந்து ரொம்ப விலை குறைவாக இருந்தது, யாருமே வாங்காமல் இருந்தாங்க. இப்போ ஈரான் வாங்கலை, சீனா வாங்குறாங்க, இன்னும் 1-2 நாடுகள் வாங்குறாங்க, இந்தியா வாங்குது. அமெரிக்காவுடைய மிரட்டலையும் தாண்டி எல்லோரும் வாங்க ஆரம்பித்த உடனே ஓரளவுக்கு அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. விலை அவன் ரொம்ப நாள் நட்டப்படாமல் கொடுக்குறான். இப்போ முதல்ல நட்டத்திலே கொடுத்தான், யாருமே வாங்கலைன்னா உற்பத்தியை நின்று போனால் சிரமம்னு நட்டத்தில் கொடுத்தோம். அப்போ நமக்கு லாபமாக இருந்தது. ஒரு பீப்பாய்க்கு $10 வரைக்கும் விலை வித்தியாசம் இருந்தது. நம்ம மற்ற இடங்கள்லேருந்து வாங்குறதுக்கும் இவங்கள்ட்டேருந்து வாங்குறதுக்கும் தினசரியாக நிறைய பயன்படுத்துகிற ஒரு நாட்டுக்கு அது லாபமாகவும் இருந்தது, நண்பனுக்கு உதவுன மாதிரியும் இருந்தது. ஆனால் இப்போது வெளியிலேயே இந்த ஆயில் விலை குறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக இப்போது இவங்க ஆயில் விலை கிட்டத்தட்ட வெளி விலை வந்தபோது வெளியில் வாங்குறதுக்கும் ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுக்குமான விலை வித்தியாசமே ஒரு பீப்பாய்க்கு $4 $2 ஆகுது. அப்போது இந்த $2 $4ங்கிற ஒரு விலை வித்தியாசங்கிறதும் நிரந்தரம் இல்லாத ஒன்று எடுத்துக்கிறதுக்காக நாம் இழக்கிற ஏற்றுமதிங்கிறது அதிகமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். ஆனால் அடிப்படைய மாட்டோம், எனக்கு நட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ சொல்கிறத நான் கேட்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ரஷ்யாவிலேருந்து நாம் வாங்காமல் விட்டு விட்டால் அமெரிக்கா சொல்கிற மாதிரி ரஷ்யா உற்பத்தி நிறுத்தாது அவனுக்கு. அப்போது ரஷ்யா வந்து அதை விலையை குறைக்க வேண்டியது வரும். அவன் யாருமே வாங்கலை. அப்போ என்னென்னா நம்மளுடைய தேவை எங்கே வாங்குவோம்? ஏற்கனவே மற்ற நாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே தான் நம்மளும் போய் அந்த க்யூவில் நிற்போம். நம்ம இப்போ நமக்கு வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு 38% ஆயிலை நாம் வெளியிலேருந்து எடுக்க ஆரம்பித்தா நம்ம கையும் அங்கே நீள்ற போது அங்கே விலை இன்னும் கூடிடும். அப்போது உலக சந்தையில் ரஷ்யாவை தவிர்க்கிற போது உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலை அதிகமாகி எல்லாரையும் பாதிக்கும். உற்பத்தி ஆகிறது எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட்டா தான். இப்போ 4 பேர் தக்காளி கடை போட்டிருக்கோம், 2 பெரிய கடையை பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா 2 சின்ன கடையும் சொல்கிறது தான் விலை. அப்படி ஆயிடக்கூடாது நிலைமை. அதுவும் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தோணணும். இப்போ ரஷ்யாவை வந்து ஆயிலை வாங்காதேன்னு சொல்கிறோம், அதனால் அவங்க வேறு விதத்தில் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கலாம், ஆயிலை விட்டுறலாம். நாம் வந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கணுங்கிறது இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் கொடுக்கறதுக்காக ஆயில் தானே எங்கே வாங்கினா என்ன, ரஷ்யா கிட்டேருந்து வேறு எதையாவது வாங்கிட்டு போகிறோம். அவனுக்கு அப்போ ஆயில் தான் வாங்கக்கூடாதுன்னு இப்போ சொல்லியிருக்காரு அவர். இராணுவ தளவாடங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்கே நிறைய கனிம வளம் இருக்குது, அங்கே பருப்பு வகைகள் இருக்குது, தானியங்கள் இருக்குது, நிறைய இருக்குது, நம்மக்கிட்டையும் இருக்குது. வேறு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ பெரிய டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து 5% தகவல்கள் தெரிந்து கொண்டு தான் நம்ம பேசுகிறோம். புதுவெளியில் இருக்கிறத மிகப்பெரிய டீமு 2 சைடும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது வந்து தேவையெல்லாம் வந்து யாரோ ஒருத்தனை சொல்லுவாங்கல்ல, நீ முதல்ல கையை கொடுற அவனும் கொடுத்துருவான்னு, 2 பேருமே முறைச்சிக்கிட்டு ஈகோ தான் இருக்குது. இப்போது இந்தியா உலகிறாங்கள ஒரு பெரிய வல்லரசாகிற ஒரு நிலைமை இருக்குது, நம்மளை பலரும் மதிக்கிறாங்க, நாமளும் சுயசார்பாக இருக்கோம், நாம் தவறாக நடந்துக்கலைங்கிற போது நாம் வந்து கெஞ்ச மாட்டோம். இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு கெஞ்ச இடத்துல இந்தியா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், எங்கே யார்கிட்டையுமே இந்தியா கெஞ்சிரு இல்லை. நான் கேட்குறது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கை முறுக்கினா நம்ம கை வலிக்குன்று தயங்கி நடத்துகிறோம். இப்போ கை முறுக்கினா திருப்பி கை முறுக்கிற இடத்துல நம்ம இருக்கோமா? நம்மளை கையை சேஞ்சஸ் என்ன? இப்போ ஒருத்தவங்க முறுக்க பார்த்து நம்ம திருப்பி பதிலடி கொடுத்ததை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் பார்த்தாங்கல்ல. இப்போது அந்த மாதிரி இல்லை, நம்மளை வந்து கை முறுக்கிறதுக்கான யோசனைகள் இல்லை, நேரடியாக கையை முறுக்காமல் தான் வியாபாரம். இப்போ இவர் அமெரிக்க அதிபர் பண்ணுறது என்ன, நம்மளுடைய கையை முறுக்கிற முயற்சி தான். ஒரு 10-15 வருஷம் முன்னாடினா இது எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி இருக்குது சார்? இல்லை, இப்போ வந்து இந்தியாவினுடைய ஒரு உலக அரங்கில் இந்தியா வந்து ஒரு மதிப்புமிக்க நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் தொழில்நுட்பத்தில் இருக்கிற நாடாகவும் அரசியலில் ஒரு தைரியமாக இருக்கிற நாடாகவும் பலரோட நட்பாக இருக்கிற நாடாகவும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய பிரதமர் எத்தனை இடங்களுக்கு போகிறாரு, எப்படிப்பட்ட மதிப்புகள், எவ்வளோ பெரிய விருதுகள், அரபு வேர்ல்டு முழுக்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்காவில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பல்வேறு நாடுகள், நடுநிலை நாடுகள் எல்லாம் சரியாக தான் இருக்காங்க. ஐரோப்பிய யூனியனும் கொஞ்சம் சுயநலத்தோடு நடந்துக்கிறத அப்பப்போ பார்க்குறோம். அமெரிக்கா ரொம்ப சுயநலத்தோடு நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த அமெரிக்க அதிபரே என்னுடைய நண்பன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் நான் எப்படி வந்து இங்கே பல பேர் பேசுவாங்கன்னு சொல்கிறனோ அது மாதிரி அமெரிக்காவிலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் மானியங்களை பெற்றுக்கிட்டு விவசாயி அப்படிங்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிற டெஃபினேஷன் வேறு, அங்கே வேறு. இங்கே விவசாய கூலிகளும் விவசாய சிறு குறு நில வைத்திருக்கவங்களும், அங்கே வந்து பெரிய நிலம் வைத்திருக்கிறவங்களும் பெரிய மானியம் பெறுகிற பெரிய அக்ரிகல்ச்சர் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவரை.
அவங்க சொல்லுவாங்க நம்ம வி நீட் இந்தியன் மார்க்கெட்டு ஒய் தே ஆர் நாட் ஓப்பனிங் அப், புஷ் பண்ணுங்கம்பாங்க. ஸோ அவர்களுடைய ஒரு புஷ்ஷிங் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போது. ஸோ அப்போது அவங்க வந்து இந்தியாவை ஒரு பெரிய சந்தையை எதிர்பார்க்குறாங்க. நம்ம ரொம்ப நாளாக மரபணு மாற்றத்தை நம்ம எதிர்க்கிறோம். மரபணு மாற்ற சீட்ஸே ஆமாம் எதிர்க்கிறோம். நமக்கு வந்து ஒன்று நம்மளுடைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்கங்கிறாங்க. அது முக்கியம். இதெல்லாம் இப்போ பண்ணினோம்னா பின்னாடி ரொம்ப சிரமப்படுற நிலைமைக்கு வந்துடும். அது அவங்களுக்கு புரியும். சில சமயங்களில் உடனடியாக பதில் சொல்லாமல் இருக்க தான் இந்தியாவுடைய திறமை இப்போ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் ட்விட்டருக்கெல்லாம் ட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வெத்து ஆகி நிரந்தர பகையாயிடும். இப்போ நம்ம அமைதியாக இருந்து நம்ம சொல்கிறதையே திரும்ப கிளிப்பிள்ள மாதிரி நம்முடைய தேவையை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு மாற்றம் வரணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். 98 இதே போல் நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்போ நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட், வாஜ்பாய் அவர்கள் தலைமையான கவர்மெண்ட் பண்ணது என்னென்னா உள்நாட்டுக்குள்ளான கன்சப்ஷனை அதிகரித்தாங்க. உள்நாட்டுக்குள்ள நுகர்வு அதிகரிக்கிறதுக்கான நகர்வுகளை மேற்கொண்டார். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கை பண்ணாங்க. உள்ளே பணப்புழக்கத்தை அதிகரித்தார்கள், வெளியில் நம்பி இல்லாமல் இருக்க. அதுபோல் இந்த எராவில் அட் த ஏஜ் ஆஃப் 2025 நம்ம ரன்னிங் டுவர்ட்ஸ் 2047 5 ட்ரில்லியனை நோக்கி போகிறோம். 3வது பெரிய பொருளாதார நாடாக உயர இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு ரேப்பிட் க்ரோத்தை பார்த்துருக்கோம். பெரிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது. எல்லா ப்ளஸும் பார்த்துட்டோம். இந்த 2025 அதுபோல் இந்த குளோபலைஸ்டு எக்கானமியில் உள்நாட்டு நுகர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது போல் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா நம்ம கையில்? நம்ம பண்ணணும். இப்போது நீங்கள் சொல்கிறது பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோடு நம்ம பகிச்சிக்கலாமான்னு நம்ம கேட்குற பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தவிர அதை சுற்றி மற்றதெல்லாம் நான் இருக்குன்னு சொன்னதில் எவ்வளவு இந்தியர்கள் அங்கே இருக்காங்க, எவ்வளோ இந்தியர்கள் படிக்க போக விரும்புகிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, H1B விசா மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டிட் ஃபேர் டேட் ஆரம்பித்ததுன்னா எவ்வளோ அமெரிக்கர்கள் இந்தியாவில் இல்லை. அமெரிக்க நிறுவனங்களை நம்ம நிறுத்தலாம், நீங்கள் வந்து காலி பண்ணுங்களாம், அது நமக்கு அது ஒரு ஹிட் இருக்கும். அப்படி ஒரு ஈகோவாராக அது மாறிடக்கூடாது அந்த லெவலில். அதையும் ஒரு கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கலாங்கிறது. வித்தவுட் ரியாக்ஷன் ப்ரொடெக்ஷனாக என்ன பண்ணலாம்? இல்லை, இப்போதைக்கு வந்து ப்ரொடெக்ஷன்னா இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம போடணும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலே அவங்க ஆளுங்க போயிடுவாங்க. ஐயா நீ எதாவது புதுசாக எதாவது அனௌன்ஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து தொந்தரவு வந்துடும் போல் இருக்குன்னு அவங்க சைட்லேருந்து அவருக்கு ப்ரெஷர் வரும். அவரை யாரும் நெருங்கவே முடியாதா, பேசினா கேட்டுக்கவே மாட்டாரா, கலந்தாலோசிக்காமல் செய்கிறாரா? அவர் இப்போவே வந்து அமெரிக்காவில் போராட்டங்கள்னு நான் கேள்விப்பட்டேன். சில இடங்கள்லாம் அவங்களுடைய எதிர்க்கட்சி கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய பேசுவாங்க. இந்தியாவில் தற்செயலாக வந்து அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. இப்போது சசி தரூர் போன்ற பலர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இவர் கூட நம்ம சரத்பவார் கூட சொல்லியிருக்கார், இந்த சமயத்தில் நம்ம அரசாங்கத்தோடு இருக்கணும், நம்ம ஒற்றுமையை காமிக்கணுங்கிறாரு. அமெரிக்காவுக்கு பண்ணுறது தப்புங்கிறது அமெரிக்கர்களுக்கு தெரியுது. இப்போ அங்கேயே ஒரு எதிர்ப்புகள் வரும். அங்கே விலைவாசி உயரணும், அதை பார்த்து மக்கள் கொஞ்சம் கதறணும். அப்படியெல்லாம் பண்ணால் அவர் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கு அவர் தயாராக வர்ற போது அவர் வெற்றி பெற்றதாக காமிச்சிக்கிற ஒரு சமிகையை நம்ம கொடுக்கணும். அவர் அதை ஒரு சின்னதாக பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இறங்கி வந்த மாதிரி அவர் இறங்கி வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போயிடும். அது நடக்கணும். அதுக்கு நடுவில் வேறு யாரும் இது சின்ன வெற்றி தானே, இது ஏன் கொண்டாடுறீங்கன்னோ, இந்த சின்ன வெற்றியை கூட நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னோ மூட்டி விட்டாங்கன்னா திருப்பி அது நடக்காது. இப்போ நம்ம நினைக்க வேண்டியது வந்து இது பிரச்சனையாக்கி வெற்றி பெறுவது வேறு, பிரச்சனையை தவிர்த்து வெற்றி பெறுவது வேறு. நாம் செய்ய வேண்டியது வந்து பிரச்சனையை தவிர்த்து. நீயா நானான்னு போட்டி வந்ததுன்னா 4 அடி அடிக்க முடிஞ்சால் கூட நமக்கு 6 அடி வந்ததுன்னா நமக்கு அடி தானே. 4 அடி அடித்ததில் பெருமை இல்லை, 6 அடி வாங்கின பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புங்கிறது ஒட்டுமொத்த எக்கானமிக்கு இருக்காது. அது ஒரு சின்ன அளவில் தாங்க முடியும். ஆனால் அடிபடுற செக்டார்கள் அடிபட்டது தானே. அப்படி இருக்கிற ஒரு சிரமம் இருக்கும். இப்போ ஃபுட்வேர் ஏற்றுமதி பண்ணுறோன்னா ஃபுட்வேருங்கிறது கார்பரேட் இல்லை, ஃபுட்வேருங்கிறது நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஜுவல்லரிங்கிறது நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி செக்டார்ஸும் அதில் இருக்குது. அதே மாதிரி டாலர் விலை எல்லாரையும் பாதிக்கும். இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டது, இந்தியா வந்து பிரச்சனைகளில் சந்தர்ப்பத்தை பார்க்குறது தான் எல்லாரும் செய்கிறது. இந்தியா அதை பிரமாதமாக செஞ்சாங்க. கோவிடு கூட நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி நிறைய செக்டார்ஸ் ஓப்பன் அவுட்லாம் பண்ணோம். நேரடியாக பணம் கொடுக்கல, அதை பற்றி வருத்தங்கள்லாம் இருந்தது. நான் கூட அதை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அப்போதைக்கு வந்து உணவை கொடுத்து அதை காப்பாற்றிட்டு மற்றபடி வந்து பெரிய ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு போகாமல் இந்தியா தப்பிச்சதுங்கிறத பின்னாடி எல்லாருமே அதை ஒரு பெரிய அதுக்கு ஒரு கட்ஸும் வேணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் நெஞ்சுரமும் வேணும். அதை பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி புது செக்டார்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க பொருளை இந்தியாவிலே விற்பதற்கு அல்லது வேறு இடங்களில் விற்பதற்கு புதிய சந்தைகளை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்கலாம். பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளேயும் நம்ம போய் அதிகமாக பண்ணலாம். திருப்பி அவரை கோபம் மூட்டோம். இன்றைக்கு வந்து இருக்கிற ஒரு தூணை எடுத்துகிட்டு வேறு தூணை வைக்கணும்னா டாலருங்கிறது உலக கூடாரத்தில் ஒரு தூண். அதை எடுத்தோம்னா கூடாரம் விழுந்துரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இன்னொன்று வைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறதுங்கிறது குறுகிய காலத்தில் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கிற போது இந்தியா வந்து உள்நாட்டினுடைய நுகர்வை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டாலரை கொடுக்காது. வேறு விதங்களில் வேறு ஏற்றுமதிகளை வேறு நாடுகளுக்கு பண்ணி தான். இப்போ தற்செயலாக ஏஎன்னால் நம்மளுடைய சாஃப்ட்வேர் செக்டாராக அடிப்படுது. அதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்காக தான் இருக்கும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்கிறது நம்ம கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயந்தான். நம்மளுடைய தேவையில் 82% நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் நுகர்வை நிறுத்தவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்க்குற ஒரு பொருளுக்கு வெளிநாட்டு பணம் வேணுங்கிற பொழுது இவங்கள்ட்ட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 700-800 அந்த $1 பில்லியன் பணம் வந்து நமக்கு ஒன்றும் அனாவசியமாக தூக்கி போடணும்னு சொல்ல முடியாது. அதனால் குட் சென்ஸ் வில் ப்ரிவைல். நமக்கு ஒரு ராஜதந்திரம் இருக்குது. நாம் தப்பாக பேசிட்டா தான் மூஞ்சியில் முழிக்க முடியாது. இன்னும் நாம் அவர் இந்தியாவை டெட் எக்கானமின்னு சொன்னபோது நம்ம எதுவும் கேலி பண்ணலை, அவங்கள துச்சமாக பேசலை. அதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து. அதனால அவர் நம்மளை திருப்பி கூப்பிடுறதுக்கு முகாந்திரம் இருக்குது. அவருக்கு காலம் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எல்லாரையும் விட இந்தியா முக்கியம். வளர்கிற பொருளாதாரம், இளைஞர்கள் இருக்கிறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நிறைய இந்தியர்கள் இங்கே இருக்கிறாங்க, உலகம் மொத்தம் பரவி, இப்படியெல்லாம் அவருக்கு தோணும். அந்த நிதானத்தை அவர் கொடுக்குற அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும். அநேகமாக வி ஆர் டூயிங் த ரைட் திங். நம்ம ரைட் திங் பண்ணுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஃப்ரண்ட்டில் கேட்கும்போது அவங்க சைடில் சொல்கிறாங்க 2700 or 3000 crore மதிப்பில் ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரெமெடி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்களே சொன்னீங்க ஒரு 25% கவர்மெண்ட் எடுத்துக்க வாய்ப்பு. நான் வந்து ரொம்ப அதிகம் அது ஒரு 20% அரசாங்கம் இவங்க ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நம்பரை. நான் ஒரு பேச்சுக்காக எடுக்கிறாங்க. என்ன எவ்வளோ எனக்கு தெரியாது, கொடுக்கலாம் 25% கூட கொடுக்கலாம். 50% அவன் வருமானத்துக்காக தயார் பண்ணுற போது நாம் அந்த 25% கொடுத்து இதை கிராஜுவலாக குறைக்கலாம். முதல்ல 25% 2026 இதை வந்து 2027 20 குறைப்போம். 2028 15 குறைப்போம். அதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சிருவாங்க, அவங்க சக்தி வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ உடனடியாக கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படலாம். அது மாதிரி பேக்கேஜ் கொடுக்கும்போது எப்படி கேஷ் இன் ஹேண்டாக எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு போகணும்? ஏன்னா இப்போ நம்ம முட்டையிலேருந்து பெட்ஷீட்லேருந்து ஏகப்பட்ட ஏற்றுமதி பண்ணுறோம். இல்லை, அவங்க ஆக்சுவலாக ஏற்றுமதி பண்ண பிறகு அவங்களுக்கு அங்கே டேக்ஸ் கட்டினதுக்கான அவனுடைய இது இருக்கும்ல, அதை இங்கே நம்ம ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். அதை பொறுத்து இவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். அதை வச்சு கிளைம் பண்ணால் இவங்க கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்குறது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் கன்செஷன் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. அவங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம வரி போடுறதில் குறைக்கலாம், அவங்களுக்கு கார்ப்பரேட் டேக்ஸை மாற்றம் பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்தில் பணமாக கொடுக்கலாம், அல்லது அரசாங்கம் அந்த இழப்பை ஏற்றுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்தோ அல்லது பெறுவதை குறைத்து கொண்டோ அரசாங்கமும் ஏற்றுக்கணும்ல. தனி சின்ன கம்பெனிகள் ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்குற மாதிரி அப்படின்னு பார்த்தா நம்ம 130 பேரும் கொஞ்சம் கொடுத்துக்கிற மாதிரி அப்படி கொடுத்தா நம்ம குறைவாக கொடுத்தா போதும். தனிநபர் ஒரு அடிபடுற செக்டார் காப்பாற்றப்படும். லாஸ்ட் 2 கொஷின்ஸ் சார். இதில் டாலருடைய ரோல் எப்படி இருக்கும், டாலருடைய ஃபியூச்சர்? ஏன்னா டாலர் வந்து நம்ம தொடர்ந்து ஏற நம்ம விட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதன் மூலம் பயன்பெற்றார்கள் அப்படின்னு. இது இப்போ வந்து ஒரு நம்மளுடைய டாலர் எவ்வளோ ஏற்றினமோ இப்போ அதுவே நமக்கு ஒரு இஷ்யூவாக வந்து நிற்குது. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கே ஒரு இஷ்யூவாக வந்து நிற்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டாலர் விஷயத்தில்? டாலர் ரியாக்ஷன் நம்மளால் டாலரை ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. டாலர் வந்து நம்ம கையில் இருக்கிற ஒரு 700-800 பில்லியன் டாலர், அந்த பணத்தை நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக விற்றோம்னா டாலர் மதிப்பை தற்காலிகமாக குறைக்கலாம், அது திருப்பி ஏறிக்கும் மேலே. அதனால் ரிசர்வ் வங்கி வந்து அதை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற டாலர் மதிப்பு ரொம்ப அதிகம். மற்ற கரன்சிகளுக்கு அது அகெயின்ஸ்டாகவும் இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர் டாலரே 60-62 ரூபா ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கு அது லாபம். நம்ம வந்து நிகரமாக பெரும்பாலான நாடுகளோட இறக்குமதி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் டாலர் என்பது ஒரு தொந்தரவு தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாலர் மேனேஜ்மெண்ட் இஸ் சேலஞ்ச். அது வந்து கடந்த 20-30-40 ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்ததுலேருந்து தொடர்ந்து அது மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் ஏறுறதை விட இது ஏறுறது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க, ஃபெட் ரேட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு. அதனால் அது வந்து ஒரு பழைய டிவியெல்லாம் பின்பக்கத்தை பார்த்தா 100 ஒயர் உள்ளே போகும், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடு விஷயம் அது. இப்போதைக்கு அதை ஒரு லிமிட்டட் சென்ஸில் நம்ம வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ணலாமே தவிர அதை நம்மளால் நினச்சலாம் இப்போ இறக்குற அளவுக்கு வி டோன்ட் ஹேவ். நம்ம ஒரு விதத்தில் என்ன சந்தோஷப்படுறோம், வி ஆர் டொமஸ்டிக் கன்சம்ஷன் டிபெண்ட் எக்கானமி. மொத்த இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஜிடிபியில் 2% தான் எக்ஸ்போர்ட்டு. அதுதான் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2% தான் பார்க்குற போது நம்ம என்ன நினைக்கிறோம், உடம்புல கட்ட விரலில் அந்த சின்ன பிரச்சனை, அந்தளவுக்கு தான் உடம்புக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, ஒரு கை வலிக்கும், அதில் ஒரு விரல் வலிக்குங்கிறது தான் இருக்குது. அதனால நமக்கு அதில் வர்ற வருமானமும் அவ்வளோதான், பாதிக்கப்படுறதும் அவ்வளோதான்.
அதனால் ஏதோ ஒரு உடம்புனா ஒரு சின்னதாக ஒன்று இருக்கத்தான் செய்யும். தேச பொருளாதாரம்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒன்று வரும். இதை வந்து அரசாங்கம் இப்போ நல்ல வருமானம் வருது, ஜிஎஸ்டிலாம் வருது, ஹெல்த்தியாக இருக்குது நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டு. பல இடங்களில் நம்ம எங்கே தேவையோ அவங்க கொடுக்க முடியும். நிச்சயமாக எக்ஸ்போர்ட்டை நம்ம காப்பாற்றிக்கணும். அப்போ அவனுக்கு என்னென்னா ஒரு கால் நம்ம இந்த 50% நம்ம சமாளித்து இதுக்கும் கொடுத்தோம்னா அவன் 75 ஆக்காமல் இருக்கணும், அவன் 100 ஆக்காமல் இருக்கணும். அதையும் யோசிப்பாங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜியில் நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதா, வெயிட் பண்ணி அவனுக்கு பொருளை அனுப்பாமல் வேறு இடத்துல முயற்சி பண்ணுவோமா, பின்னாடி வேணால் நம்ம கொஞ்சம் சப்சிடி கொடுத்து அனுப்புவோமா, இந்த சூடு அடங்கி இது செய்திகளில் வரதெல்லாம் அடங்கின பிறகு செய்தால் அது விஷயம் குவைட்டாக போயிடும். இப்போது எல்லா அட்டென்ஷனும் அது மேலே இருக்குது. இப்போ எது செஞ்சாலும் கிரிட்டிக்ஸ் வந்து பேசுவாங்க, பிடிக்காதவங்க பேசுவாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதனால தூண்டி விடுவாங்க. ஆமாம், தூண்டி விடுவாங்க. இப்போ நிறைய பெய்டு மீடியா இருக்குது, இன்டர்நேஷ்னல் மீடியாவே இந்தியா நிறைய இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயும் அவங்க தகவல் அனுப்பி குழப்புவாங்க. ஸோ பார்லிமெண்ட் செஷன் நடக்குது. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால வெரி குவைட் சேலஞ்சிங் ஃபார் த டீம். பட் தேர் சோஃபார் தேர் ஹேண்ட்லிங் வெல். சீனாவுக்கும் போகிறாங்க. அப்போது நமக்கு ஒன்றும் போக்கிடம் இல்லாத ஆள் இல்லை, நமக்கும் 4 தோழர்கள் இருக்காங்க, நமக்கும் பிரதேசம் மார்க்கெட்லாம் இருக்குது, செய்யக்கூடிய துணிவு மிக்க தலைவர் இருக்காருங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். லாஸ்ட் கொஷின் சார், இதில் நம்ம வந்து டாலருடைய பயன்பாட்டை குறைப்பதற்கு இந்தியா வந்து டேரெக்டாக வேறு இதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆர்பிஐ சில மூவ்ஸ் பண்ணுது. ஆல்ரெடி வி ஆர் டீலிங் வித் ருபேல், இந்த ரஷ்யா கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நம்ம பண்ணுறது ரஷ்யாவோட பண்ணுறோம். இப்போ வந்து ரஷ்யாவுக்கு நம்ம நிறைய அனுப்புகிறோம்ல, ரூபா கொடுத்தா அந்த ரூபாயை அவன் வாங்கி வச்சுக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரூபா வெளிநாட்டில் செல்லுபடி ஆகாது. இப்போது நம்ம ரூபில் வாங்கிக்கலாம், ரூபில் வேறு யாராவது நம்மகிட்ட வாங்கணும், நம்ம வந்து ரூபாயை அவனுக்கு கொடுக்கலாம். இது வந்து பொருளுக்கு பொருள் நெகேட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நீ வந்து எனக்கு 50 பில்லியனுக்கு அனுப்புகிற, நான் உனக்கு 50 பில்லியனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா பணப்பரிமாற்ற மட்டுமே இல்லை, பார்ட்டர் சிஸ்டம் அப்படி இல்லை, பார்ட்டரே இல்லை, ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு இருந்துட்டா. இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நம்ம 150 பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு நம்ம 15 பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு வச்சுங்க, 135 பில்லியன் அவன் நமக்கு கொடுக்கணும். அவன் ரூபலாக கொடுத்தானா நம்ம என்ன பண்ணுறது? அந்த ரூபில் யார் வாங்கிப்பா? இந்த மாதிரி அதாவது ஒரு உலக கரன்சி தான் வேணும். அதுக்கு மாற்றுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அன்ஈக்குவல் சைஸ் ஆஃப் எக்கானமிஸ், அன்ஈக்குவல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறதுல வெரி டிஸ்டன்ட் சொல்யூஷன். அதுக்கு வந்து முன்னாடி பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வெயிட்டேஜ் போட்டு ஒரு காமன் கரன்சியை பண்ணலான்னு பார்த்தாங்க, யூரோப்பில் பண்ண மாதிரி. பிரிக்ஸ். ஆமாம், அதில் வந்து கோல்டு, சில்வரு, அது மாதிரி எல்லாத்தையும் சேர்க்கலான்னு. அதையெல்லாம் வரவிடாமல் சிலர் பண்ணுவாங்க. வர்றபோது எங்களுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் வேணும் சில பண்ணுவாங்க. அதனால் இட்ஸ் ஆல் டிஸ்டன்ஸ். அதுக்குள்ளே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஸ்டெபிலிட்டி இருக்காது. இது மாதிரி பல சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் வி நீட் டு லேர்ன் டு லிவ் வித் டாலர் அட்லீஸ்ட் இன் அவர் ஜென்ரேஷன். அவர் ஜென்ரேஷன் ஒரு 20 வருஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். நம்ம இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் பற்றி பேசியிருக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.